நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோமாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், பூரி மாவு மாதிரி. அது பிசைஞ்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பூனை ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ உடச்சக்கல்ல போட்டிருக்கேன். அது வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஏலக்காய் போட்டு. இதில் வேணால் முந்திரியும் போட்டுக்கலாம், வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். அவங்க விருப்பம்தான் இது. பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டா போதும். இப்போ வந்து நம்ம திரட்டிக்கலாம். பேப்பர் மாதிரி நைஸாக திரட்டணும். கனமாக இருக்கக்கூடாது. கனமாக இருந்தால் மொறுமொறுன்னு இருக்காது, பூரி மாதிரி ஆகிடும். நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் நல்லா வதக்கி போட்டுக்கலாம், இல்லைனா கொப்பரைக்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா, அது வந்து நல்லா சப்பையாக ஆகிடும், சாஃப்டாக ஆகிடும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் போடலை. முந்திரி போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விருப்பம்தான். முந்திரி, வேர்க்கடலை எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து கார்த்திகை தீபம் வருது இல்லையா, சில பேர் நோன்பு கும்பிடாதவங்களாம் கார்த்திகை தீபத்தை கும்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த அளவுக்கு நைஸாக தட்டிடணும். இப்போ 2 ஸ்பூன் பூர்ணம் வச்சுக்கலாம். இது வந்து ரவையும் உடச்சக்கலையும் சர்க்கரை சேர்ந்தது. ரவை வந்து நல்லா வறுத்து போட்டுக்கணும். 1 கிலோ மைதா மாவுக்கு 1/2 கிலோ ரவை, 1/4 கிலோ உடச்சக்கல்ல போட்டுக்கலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். உடச்சக்கல்ல வந்து குறைன்னு அரைச்சி சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், ஏலக்காய் போட்டு. இந்த மாதிரி நம்ம அழகாக தட்டி எடுத்துக்கணும். கையிலையும் மடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நல்லா அழகாக ஷேப்பாக பண்ணணும். பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெயில் போய் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு. ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தால் போதும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.